இந்துக்களை காப்பாத்துறாங்களாம். அது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இந்துக்கள் இருந்து அங்கிருந்து வர இந்துக்கெல்லாம் இவங்க ஏத்துக்குவாங்களாம். வந்து ஆப்கானிஸ்தான்காரனை வந்து இங்க இந்தியனா ஏத்துக்குவாங்களாம். நேற்று வரையும் ஆப்கானிஸ்தான் இருந்தவன் இன்னைக்கு வந்தவனுக்கு இந்தியன் ஆயிடுவானா அவன். ஏன்னா அவன் இந்துவா. அவன் இந்த மண்ணோடைய தொடர்புடையவன். இங்க நம்ம மகாத்மா காந்தியை தான் அவன் தன்னுடைய தலைவராக அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஈழத்தமிழர் ஆண்டாண்டு காலமா. அங்க உள்ள தலைவர்கள் அனைவரும் இந்திய தலைவர்களுடன் அவ்வளவு நெருக்கமானவங்க. ஆனால் அவனுக்கு இங்க அவ்வளவு எளிதாக இடம் கிடைக்காது. அவன் என்ன சொல்றான் அந்த ஈழத்தமிழர்? ஐயா அங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு அகதியினுடைய கடைசி வழி என்ன? அங்க சிங்கள பேரினவாத பௌத்தம் வந்து என்னை எப்படி பார்க்குது? ஒரு இந்து சிறுபான்மையா என்னை பார்க்குது. தமிழனை இழிவா பார்க்கின்றாங்க. சிங்கள பேரினவாதம் இருக்கு. இந்த சிங்கள பேரினவாதத்தில் நான் தமிழனாக அடிக்கப்படுகிறேன். பௌத்த மகாவம்ச பௌத்த இதுல நான் ஒரு இந்துவாக பார்க்கப்படுகிறேன். ஸோ மத அடிப்படையிலே அடி வாங்குறான், தேசியின் அடிப்படையில் அடி வாங்குறான். அப்புறம் அங்க எந்த தமிழர்களை சந்தேகப்படுறதுக்கு இவன் எல்டிடியா இருப்பான்னு முத்திரை குத்துவாங்க. இவன் போராளி குழுக்கள் இருந்தாலும் முத்திரை குத்துவாங்க. ஒரு தடவை முத்திரை குத்திட்டா அதுக்கப்புறம் அவனை வாழ விட மாட்டான் அந்த சிங்கள பயங்கரவாத அமைப்பு.